வணக்கம் செல்லக்குட்டிகளா. நான் தான் உங்கள் சாலினி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாவா? இன்றைக்கி எது சம்மந்தமாக வீடியோஸ் இருக்க போண்டா நண்பர்களே. இன்றைக்கி என்னுடைய ரசிகர்கள் ஓகேவா, என்னுடைய இந்தியா ரசிகர்கள், தமிழ்நாட்டு ரசிகர்களுக்கு தான் இந்த வீடியோஸ். இன்றைக்கி நான் என்னுடைய ரசிகர்களோட, என்னுடைய ஃபேன்ஸோட மனசு விட்டு நான் பேச போகிறேன் ஓகேவா. மனசு விட்டு பேச போகிறேன். எல்லாரும் என்னோட மனசை விட்டு பேசணுன்னா எல்லோரும் ஓடிவாங்க. எல்லோரும் மனசு விட்டு பேசுவோம் ஓகே. யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது கூட வந்து பெல் பண்ணி தட்டி ஆள் கொடுத்துங்க தான் வீடியோஸ் போட்ட நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோஸை முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிப்போம், சங்கத்தை ஆரம்பிப்போம். என்னுடைய ரசிகர்களை எல்லோரும் ஓடிவாங்க ஷாலினிக்கிட்ட. இன்றைக்கி மனசை விட்டு பேசுவோம். சொல்லக்கூடியலே, முதலாவது என்னுடைய பேர் தெரியுமா? அடுத்து வந்து என்னுடைய ஊர் தெரியுமா? அடுத்து வந்து என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் ஓகேவா? என்ன தெரியும்னு சொல்லுங்கள். என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சரி, நான் ஓகே, நான் தெரியாட்டி சொல்கிறேன். என்னுடைய பேர் வந்து ஷாலினி ஓகேவா. நான் இருக்கிற இடம் வந்து ஸ்ரீலங்கா நாடு, கிளிநொச்சி மாவட்டம், பட்டக்கச்சி என்ற ஊரில் நான் வசிக்கிறேன் ஓகேவா. பட்டக்கச்சி ஊரில் நான் வசிக்கிறேன். அடுத்து வந்து நான் என்ன வேலை பண்ணுறேன், நான் என்ன படிச்சிருக்கேன்னு நான் சொல்கிறேன். நான் வந்து வேலை பண்ணலை, நான் வந்து வேலையே பண்ணலை சொல்லுங்களா. நான் வேலை பண்ணலை. நான் வந்து யூடியூப் சேனல் தான் ஒர்க்கு பண்ணுறேன். உங்ககிட்ட வந்து திட்டு வாங்கி மீடியாவிலலாம் கேவலப்படுத்தி, பாராளுமன்றம் வரைக்கும் கேவலப்படுத்தி இப்போ வந்து யூடியூப் பண்ணி கொண்டு இருக்கேன் ஓகேவா. நான் வந்து படிச்சிருக்கிறது வந்து 12 வரைக்கும் படிச்சிருக்கேன். அதுக்கு மேலாம் நான் படிக்கலை ஓகே. படிப்பெல்லாம் விட்டுட்டு குழப்பி படிச்சுட்டு இப்போ வந்துட்டு சரியான சுட்டுத்தனம் பண்ணிக்கொண்டு இப்போ வந்து என்ன செய்கிறது, எல்லாரையும் உள்ள நாடுபுலாம் திட்டு பேச்சு எல்லாம் வாங்கிக்கிட்டு இப்போ வந்து ஒரு நல்ல பிள்ளையாக வீடியோஸ் பண்ணி கொண்டிருக்க நண்பர்களே. அதான் சொல்கிறேன், என்னோட மனசை விட்டு பேசணுன்னா நீங்கள் வந்து பேசலாம். என்கிட்ட என்ன கேள்வி கேட்கணுமோ வந்து என்னுடைய வீடியோஸுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு தெளிவாக அழகாக பதில் சொல்கிறேன் நண்பர்களே. அடுத்தது வந்து நிறைய பேர் கேட்டுருக்கீங்க, அக்கா நீங்கள் இந்தியாவுக்கு வர மாட்டிங்களா, தமிழ்நாடு வர மாட்டிங்களான்லாம் கேட்பீங்க. எனக்கு வாரத்துக்கு தான் ஆசை ஓகேவா, வாரத்துக்கு தான் ஆசை. ஆனால் வந்து நான் வந்து கஷ்டப்பட்ட ஃபேமிலி என்னபடியாக என்கிட்ட வந்து அமௌண்ட்டு காசு எதுவுமே கிடையாது கையில். ஆனால் அங்கே வாரத்துக்குன்னு சொன்னால் இப்போ வந்து நான் வந்து இப்போ ரீச்சாக போய் வீடியோஸ் போடுறோம் பார்த்தீங்களா. ரீச்சாக போய் வீடியோஸ் போட்ட வந்து 20,000 ரூபா செலவாச்சு. 20,000 ரூபா மேக்ஸிமம் 20,000 செலவாச்சு சரியா. சாப்பாடு எல்லாம் போய் வர செலவெல்லாம் 20,000 செலவாச்சு. இந்த ரீச்சாக ஜக்கச்சில் இருக்கிற ரீச்சாக கிளிநொச்சிக்கு பக்கத்தில் அதுக்கே 20,000 செலவழிச்சுட்டா சொன்னால் அப்போ கொழும்பு வந்து இந்தியா வந்து தமிழ்நாடு வந்து எவ்வளோ செலவாகும்? வேணும்னா நீங்கள் இப்படி பண்ணுங்களேன். நிறைய பேர் வந்து வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்றீங்க. விசா அனுப்புங்க, காசு அனுப்புங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நான் வாரேன் உங்கள்கிட்ட ஓகேவா. நான் வந்து உங்களை எல்லாரையும் மீட் பண்ணி நான் சந்தோஷமாக இருந்துட்டு போவேன் ஓகேவா. என்னுடைய ஃபேன்ஸு நிறைய பேர் அந்த ஃபேமிலி கூட எல்லாம் போய் உங்களோட இந்தியா நாடு தாஜ்மஹால் எல்லாம் சுற்றி பார்த்து, உங்களோட இடங்களே சுற்றி பார்த்து உங்களோட ஃபேமிலி கூட எங்கள் ஃபேமிலி கூட எல்லாம் ஜாலியாக இருந்துட்டு வரலாம் ஓகேவா. எனக்கு ஆசை தான் நண்பர்களே. என்னால் வர முடியாத சிச்சுவேஷன் ஓகே, வர முடியாத சிச்சுவேஷன், கஷ்டப்பட்டோம் நாங்கள் வர முடியாது. யாராவது வெளிநாட்டில் இருந்து இந்தியாவிலேருந்து என்ன எடுத்து விட்டிங்கன்னு சொன்னால் நான் அங்கே வரலாம். ஆனால் நான் மட்டும் தனியாக அப்படி வர முடியும் ஓகேவா. எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் ஒரு பொண்ணு தனியாக வர்றது கஷ்டம். நீங்களே பார்த்துருப்பீங்க, பாராளுமன்றம் வரைக்கும் போயிருக்கு. ஒரு தைரியமாக ஒரு பேட் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணதுக்கே பாராளுமன்றம் வரைக்கும் போயிட்டுது. அடுத்து வந்து ஃபேஸ்புக் மீடியா, டிக்டாக் மீடியாண்டு இது வரைக்கும் போய் கொண்டே தான் இருக்குது. அப்போ இப்படியா இருக்கும்போது ஒரு பொண்ணு தனியாக வலிக்கிட்டா, இப்போவே நான் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து வீடியோஸ் பண்ணும்போதே என்னை வந்து வச்சாரி என்ற ஒரு பட்டம் கட்டி விட்டாங்க. அதே நான் வந்து வெளியிடத்துக்கு வந்து இன்னும் கொழும்பு போயோ இல்லை வந்து நான் தனியாக போய் வீடியோஸ் எடுக்கிறாலும் சரி, சப்போர்ட் இல்லாமல் இருக்கும்போது தனியாக போய் வீடியோஸ் எடுக்கிறாலும் சரி, நான் வந்து இந்தியாவாக இருந்தாலும் சரி வந்து உலகம் அப்படி கட்டும், இந்த பொண்ணு அதே வேலை தான் பண்ணுது, வேறு ஏதோ வேலை பண்ணுதுன்னு தான் நினைப்பாங்க. சும்மா இருக்கிறேன்னா நானே வீட்டுக்குள்ளே இருந்து தெரிஞ்சேன், நான் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு ஏதாவது லூசுமே பண்ணி கொண்டு இருப்பேன், வீடியோஸ் போடுவேன். அது கூட புரிஞ்சுக்க முடியாத அளவே என்ன கொண்ட பாராளுமன்றம் மீடியாக்கெல்லாம் கதைக்கிறாங்க. அப்போ அப்படிலாம் இருக்கும்போது ரொம்ப கஷ்டம் தான் நண்பர்களே. அதனால் வந்து நான் வந்து ஸ்ரீலங்கா பொண்ணு தான். நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க, நீங்கள் இந்தியா வசிக்கிறீங்கன்னு கேட்பீங்க. நீங்கள் வந்து உங்களோட ஹஸ்பண்ட் பேரை சொல்லுங்கன்னு கேட்பீங்க. யோ, நான் பொண்ணு தான்யா, பொண்ணு நம்பு. நான்லாம் வந்து போயெல்லாம் கிடையாது, நான் பொண்ணு தான். உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது திருநாங்கன்னு கேட்டுட்ருக்கேன் பைத்தியமே. சிலது வந்து வேணும்னு கமெண்ட் பண்ணுது. நிறைய பேர் வந்து இந்தியா வாங்கன்றீங்க, நிறைய பேர் வந்து உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணட்டாலாம் கேட்டுறீங்க. ஓகே, ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் வந்து ஒரு மனசில் வந்து ஏதாவது ஒரு ஆசையை வளர்த்து கொண்டோ ஏதாவது ஒன்று பண்ணி கொண்டு வந்து என்கிட்ட வந்து எதுவுமே கேட்க வேணாம். நீங்கள் வந்து ஒரு மனசாட்சியாக உதவி செய்யணுமென்ற எண்ணத்தில் மட்டும் எனக்கு வந்து உதவி பண்ணுங்கள் சரியா. அதை விட்டு வேறு ஏதாவது கல்யாணம் கட்டுற எண்ணத்தில், லவ் பண்ணுற எண்ணத்தில், ஒரு தப்பான வழிக்கு போகிற எண்ணத்தில் வந்து என்கிட்ட வந்து உதவி செய்யணும்னு நினைக்காதீங்க. அப்படி உங்களுக்கு வந்து பேர்ஸ்னலாக வந்து ஹெல்ப் பண்ண முடியாட்டி நீங்கள்
நீங்கள் வந்து யூடியூப் சேனலில் வந்து சூப்பர் சாட் அப்படி இருக்குன்னு அதனால் ஹெல்ப் பண்ணலாம். நான் அது மூலியமாக வந்து நான் அந்த காசை பெற்றுக்கொண்டு அதை எடுத்து நான் கொஞ்சமாக சேமித்து வச்சுக்கொண்டு நான் அதை நீங்கள் எவ்வளோ இந்தியா வரத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த காசை நான் சேர்த்து வச்சு கண்டிப்பாக நான் இல்லை இந்தியா வருவேன். ஏன்னா இந்தியா வந்து வீடியோஸ் போடணும்னு சொன்னால் செம்ம நான் ரீச் ஆகிடுவேன். வேண்டாம் வந்து இந்தியா பேன்ஸ் தமிழ்நாடு பேன்ஸ் தான் என்ன பார்க்குறீங்க. அதனால தான் எனக்கு வரணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது நண்பர்கள். நான் ஒரு இதாக தான் இருக்கேன். எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு வந்து அக்கா அண்ணா தங்கச்சிலாம் இல்லாதபடியாக நான் வந்து ஒரு அனாதை மாதிரி தவிச்சு தனியாக இருக்கேன். அதனால் வந்து இப்படி எல்லா இடமும் என்ன சொல்கிறது, அந்தந்த வயசில் தான் எல்லாம் அனுபவிக்கணும். நேர்மையான வழியில் போய் எல்லாமே வந்து கற்றுக்கொள்ளணும், சரியான வேலை செய்யணும். தப்பான வழிக்கு போனால் தப்பான பட்டம் தப்பான பேர் தான். அதனால் எனக்கு என்ன ஆசைன்னு சொன்னால் நான் வந்து ஒரு நேர்மையான வழியில் போய் என்ன சொந்த காலில் உழைக்கணும். ஓகேவா, சொந்த காலில் உழைக்கணும். பாருங்க, நான் வந்து ஆரையும் தட்டி சுற்றி அடித்து வயிற்றில் அடிச்சுலாம் நான் ஏமாற்றலை. நான் வந்து என்னோடய யூடியூப் சேனல் ரன் பண்ணி வந்து அதில் வந்து உழைச்சி நான் காசு சம்பாதிச்சு இப்படி பண்ணோன்னு தான் நான் நினைக்கிறேன் நண்பர்களே. யாராவது அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். நண்பர்களே, இந்தியாவில் என்னென்ன வேலை இருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்தியாவில் வந்து என்னென்ன வேலை இருக்குன்னு எனக்கு தெரியாது. கொஞ்சம் சொல்லுங்கள் உங்களை பற்றி, இந்தியா பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வந்து இலங்கையை பற்றி நான் வந்து சொல்கிறேன் தானே. நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் இலங்கையை பற்றி எல்லாமே முழு விவரமும் தாரேன். அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களோட இந்தியாவை பற்றி தமிழ்நாடை பற்றி சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் தமிழ்நாடு எப்படி இருக்குது, தமிழ்நாடு மக்கள் எப்படி இருப்பாங்க, தமிழ்நாட்டு இடங்கள் எப்படி இருக்கும், இந்தியா எப்படி இருக்கும்னு தெரியும். ஏன்னா நியூஸ்ல எல்லாம் பார்க்கும்போது வந்து எல்லாம் வந்து தப்பாகவே இருக்குது. என்ன சொல்கிறது, ஒரு பொம்பளை பிள்ளை விஷயம் ரேப் பண்ணுற விஷயமா இருக்குது, வந்து அந்த என்ன சொல்கிறது ஒரு அடிபாடு கொலைபாண்டு அப்படிலாம் இதாக இருக்குது. நான் பார்த்தேன் ஒரு நியூஸில் வந்து ஒரு ஓமான்னு சொல்லி வந்து ஒரு பொண்ணு வந்து வீட்டு வேலைக்கு போயிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து வேலை செஞ்ச இடத்துல வந்து கொடுமை, காசு கொடுக்காம, சாப்பாடு தண்ணி இல்லாமல் நித்திரை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுது. அதனால் வந்து அப்படிலாம் அந்த என்ன சொல்கிறது கஷ்டத்துக்காக வேலை செய்யலாம்னு போகிறவங்க வந்து இப்படியான கொடுமையை அனுபவிக்கிறாங்க. சூழ்நிலையெல்லாம் வந்துருச்சு. ஓகேவா, கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்காக போதுகள் இப்போ அப்படியெல்லாம் ஆகுது. அதான் கேட்குறேன். வந்து லைவில் வந்து கேர்ள்ஸை விட பாய்ஸ் தான் கூட வாரீங்க. பேட் கமெண்ட்ஸ் தான் நிறைய வருது. அதனால் வந்து இந்தியாக்காரவங்க தான் இந்த பேட் கமெண்ட்ஸ் கூட ஓவராக தமிழ்நாடுக்காரவங்க போடுறவங்க. அதான் பயந்து கேட்குறேன். ஏற்கனவே என்னென்ன வேலை இருக்குது, உங்களோட இடத்துல எவ்வளவு காசு போகும், சாப்பாட்டு காசு, ட்ரெஸ்ஸு காசு, அடுத்து வந்து வேலை செய்கிறது ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க, எல்லா டீட்டெயிலும் எனக்கு சொன்னால் தான் நான் வந்து இந்தியா வர முடியும். ஓகேவா, எனக்கு தெரியாது. எனக்கு வந்து அதையும் கேட்டு சொல்கிற அளவு கூட இது இல்லை. யாருமே சொல்ல மாட்டாங்க, யாருமே நல்லதும் பண்ண மாட்டாங்க. அழிஞ்சு போகணும்னு தான் நினைப்பாங்க ஒளி, யாருமே தான் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதனால தான் கேட்குறேன், கொஞ்சம் விவரமாக சொன்னீங்கன்னு சொன்னால் நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணுவேன். ஓகேவா, அம்மாட்ட கேட்டேன், அம்மா நான் இந்தியா போட்டான்னு கேட்டேன். அம்மா சொன்னால் தனியாக போகிறேன்னு சொல்லி இல்லாமல் எல்லோரும் போகண்டு. அப்போ அம்மா சொன்னால் குடும்பத்தோடு போகணுன்னு சொன்னால் எவ்வளோ காசுல வழியுன்னு தெரியலையே. அதான் கேட்குறேன். கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லோரும் சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடம் இருந்து விடுவது உங்கள் சாலினி. பாய்.